கல்யாண வீட்டில் திண்ணையில் உட்காந்து பேசுகிற பெருசுகள்னு எதிர்க்கட்சி தலைவர் வர்ணிக்கிறேன்னா நீ என்ன அமெரிக்காவில் படித்து விட்டு வந்த தொழிலதிபரா நீங்கள் துறையை ஒழுங்காக நடத்துறதுக்கு துப்பு இருக்கா அவனுக்கு? பரந்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் வாங்கி போட்டிருக்கிற லேண்டை எப்படியாவது விற்கணும், ஏர்போர்ட்டை கொண்டு வரணுன்றதை தாண்டி ராஜாவுக்கு வேறு ஏதாவது அக்கறை இருக்கிறதா? தம்பி, எல்லா நிறுவனங்களும் லஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், எல்லா நிறுவனங்களும் லஞ்சம் கொடுக்க தயாராக தான் இருப்பாங்க. இல்லைன்னா, அதாவது சில நிறுவனங்கள் நேரடியாக கையில் ரொக்கமாக கொடுக்கும், சில நிறுவனங்கள் கன்சல்டன்சி சார்ஜஸ்னு போட்டு இப்போ இந்த லேண்டு வாங்குறாங்கல்ல, ஒரு 50 ஏக்கருக்கு லேண்டு. இப்படி தான் அந்த ஒற்றை எழுத்து நிறுவனம் பெருசானதே. டன்லப் டயர் ஃபேக்ட்ரிக்கு ஒரு 60 ஏக்கரோ 70 ஏக்கரோ வாங்கி கொடுத்த ஒரு புரோக்கரேஜ் வேலையை அந்த ஒற்றை எழுத்து நிறுவனத்தின் உரிமையாளர் செய்ததன் காரணமாக தான் அதில் வந்து துட்டை வச்சு தான் அவர் இன்னைக்கு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபராக உருமாறி இருக்கிறார். சரியா? ஸோ இது கன்சல்டன்சி சார்ஜஸ்னு பெரிய நிறுவனங்கள் கொடுத்து விடும். ஏன்னா அவங்க போய் இப்போ ஒரு 60 ஏக்கர் வாங்குறேன்னு வச்சுக்கேன், இன்னும் 1.5 ஏக்கர் ஒரு ஆள்கிட்ட இருக்கும், 4 ஏக்கர் ஒரு ஆள்கிட்ட இருக்கும், 5 ஏக்கர் ஒரு ஆள்கிட்ட இருக்கும். அந்த 5 ஏக்கருக்கு பார்த்தா 19 வாரிசுகள் இருப்பாங்க. இதை வந்து ஒரு இந்த கொரியர் நிறுவனத்தை எடுத்துக்க, அந்த கொரியர் நிறுவனம் வந்து ஏன்ப்பா யார் வாரிசு சர்டிஃபிகேட் கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு முடியுமா? முடியாது. அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லாம் துட்டை கொடுக்கணும். இதெல்லாம் அந்த நிறுவனம் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆள் பிடிச்சா எல்லாத்தையும் பண்ணி முடிப்பாஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த லஞ்சத்தையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. எல்லா நிறுவனங்களும் தயாராக இருக்கும். அது டாலரபிள் லிமிட்டில் இருக்கணும். இப்போ 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 5 லட்சத்தை 10 லட்சத்தை வரைக்கும் லஞ்சமாக கொடுக்கறதுக்கு அந்த நிறுவனம் தயாராக இருக்கும். 1 கோடி ரூபாயில் 30 லட்ச ரூபாய் லஞ்சம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எவன் வருவான்?